திட்டம் சரியாக இருந்தாலும் கட்டம் சரியாக இருக்கணும் அப்படின்னு டி ராஜேந்தர் அடிக்கடி சொல்லுவார். அவர் சொல்கிற கட்டம் என்ன அப்படின்னா, அந்த ஜாதகத்தின் 12 கட்டங்கள். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி அவர் சொல்லுவார், என்னுடைய ஜாதகத்தில் நான் சிஎம் ஆயிடுவேன்னு இருக்குது சார் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் அவர் எவ்வளவு திட்டங்கள் போட்டாலும் அந்த இடத்துக்கு அவர் வரவே முடியல. ஆனால் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறித்து எஸ்.வி. சேகர் கூட ஒரு முறை சொன்னார், அவர் கட்டத்திலேயே அந்த அமைப்பு இல்லை. ஜோதிடர் செல்வி கூட சொன்னார், மு.க. ஸ்டாலின் கட்டத்திலே அந்த அமைப்பு கிடையாது அப்படின்னு. ஆனால் அவர் சரியான திட்டத்தோட ஆட்சியை பிடிச்சார், முதலமைச்சர் ஆனார். அதனால் கட்டத்துக்கும் நம்முடைய தன்னம்பிக்கைக்கும் எப்போவுமே சம்பந்தம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனாலும் மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் வந்ததுக்கு அவருடைய ரசிகர்களும் அவருடைய ஒரு 30 ஆண்டு கால உழைப்பும் காரணம் கிடையாது, ஜாதகம்தான் அப்படின்னு நம்புகிற பல பேர் இங்கே இருக்காங்க. அவரே கூட நம்புவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அருகிலேயே ராதன் பண்டிட் அப்படின்னு ஒரு ஜோதிடரை வச்சுருக்கிறாரு. அவர் குறித்து கொடுக்குற அந்த நாட்களின் அடிப்படையில் தான் அவர் சில விஷயங்கள்லாம் இங்கே மேற்கொள்கிறாருன்னு ஒரு செய்திகள் இங்கே உலா வந்துக்கிட்டு இருக்கு. அதற்கேற்றார் போல் இந்த ராதன் பண்டிட்டை தன் அருகிலேயே வச்சுருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய பதவியையும் இன்னும் 2 நாளில் வழங்க போகிறாருங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது. இதற்கிடையில் தனுஷ் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்நேரம் பிரபலமான ஜோதிடர்கள்லாம் இறங்கி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் தனுஷே தன்னுடைய ஜாதகத்தை இந்த ராதன் பண்டிட் அவர்கள் பார்த்துட்டு ஒரு கருத்தை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் விரும்புகிறாராம். தொடர்ந்து அவரை தொடர்பு கொள்ளலாம் அவர் முயற்சி பண்ணுறாருங்கிற தகவல்கள்லாம் வருது. ராதன் பண்டிட்டை பொறுத்தளவுக்கு விஜயை அவர் இயக்குகிறாருங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய வெற்றியை அவர் எப்படியெல்லாம் தீர்மானித்து கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம். இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் அந்த சூரசம்ஹார சன்னதியில் அதிகாலை 4 மணிக்கு கையில் வேலோடு விஜய் சாமி கும்பிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் காரணமாக தான் அவர் பகைவர்களை முறியடித்தார் அப்படின்லாம் இந்த பக்த கோடிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி விஜய்க்கு திட்டம் போட்டு கொடுத்து அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், அது என்னுடைய நம்பிக்கையா இல்லையாங்கிறது வேறு விஷயம். அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவருக்கு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்து இன்றைக்கி அந்த சேரில் கொண்டு வந்து ராதன் பண்ணிட்டு உட்கார வச்சுட்டார். அதே மாதிரி என்னையும் நீங்கள் உட்கார வைங்க, எனக்கும் அந்த யோகம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு ஒரு தொடர்ந்து ராதன் பண்ணிட்ட தனுஷ் அவர்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது. ஆனால் விஜயின் வலதுகரமாக இருக்கிற ராதன் பண்டிட்டு அவரை விட்டுட்டு எப்படி தனுஷுக்கு ஆலோசனை சொல்வார், அப்படி தனுஷுக்கு ஆலோசனை சொன்னால் விஜய் அவரை பக்கத்தில் வச்சுருப்பாருங்கிற 1000 கேள்விகள் இங்கே இருக்குது. இதற்கிடையில் தான் நேற்று தனுஷ் வந்து திருவள்ளூரில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. உள்ளபடியே பெரிய கூட்டம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இந்த கூட்டத்தில் அவர் பேசிய வார்த்தைகள், அவருடைய தன்னம்பிக்கை, அவர் அஜித் பேசினதை கோட் பண்ணி பேசினது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய அரசியல் ஆசை இருக்குங்கிறத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட நேற்றைய மீட்டிங்கிறது அந்த டோக்கன் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவருடைய பெரிய மாநாட்டுக்கான ஒரு சின்ன டோக்கனாக கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அவர் இன்னும் சொல்கிறாரு, நீயா தோத்துட்டன்னு நம்புகிற வரைக்கும் உனக்கு தோல்வியே கிடையாது, இதை வந்து அஜித் சார் சொன்னார்னு அவர் சொல்லும் பொழுது அங்கிருந்த கூட்டம் வந்து பயங்கரமாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணிச்சு. இன்றைக்கி நீங்கள் பாருங்களேன், விஜய் சினிமாவை விட்டு வந்துட்டார், அஜித் இன்னும் சினிமாவில் இருக்கார். சினிமாவில் இருவரும் தலைகளாக 2 பேருமே இருந்தாங்க. அதில் ஒருவர் அரசியலுக்கு போய் வென்று முதலமைச்சர் ஆகிட்டார், இன்னொருத்தர் வந்து நமக்கு அதெல்லாம் வேண்டான்னு சுற்றிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம தலைவரை யார் வந்து தலைவராக நினைக்கிறாரோ அல்லது யார் வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் ஒரு மனிதராக அவரை பேசுகிறாரோ அவர் பின்னால் நாம் நிற்போம் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு தானே. அப்போ அந்த கூட்டத்தை தன்வசப்படுத்துவது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போன்ற வார்த்தைகள் எல்லாம் தனுஷ் அவர்கள் சொன்னாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இதற்கிடையில் அவர் நிறைய விஷயங்களை கேட்குறாரு. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு தேசிய விருது கொடுத்தாங்க, ஒரு தமிழனா 2 தேசிய விருது எனக்கு கொடுத்தாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. தமிழனுக்கும் தேசிய விருதுக்கும் என்ன கனெக்ஷன்? அதாவது தமிழ் படங்களுக்கு கொடுக்கலாம், தமிழ் படங்களுக்கு கொடுப்பது என்பது தமிழனுக்கு கொடுத்ததாக ஆகுமானா ஆகாது. ஏன்னா இங்கே திரைத்துறையில் இருக்கிற பல பேர் தெலுங்கர்களாகவும் கன்னடர்களாகவும் இருக்கிறாங்க, அவங்க தமிழ் படமும் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு விருதுகளும் கிடைக்கிது. அப்போ அது எப்படி தமிழனுக்குரிய விருதாக இருக்கும்? ஆனால் இவர் சொல்கிறார், ஒரு தமிழனாக எனக்கு 2 விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அரசியல் பண்ணுவதற்கு நான் தமிழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்தால் போதும் போல இருக்குது. ஆனால்
நாம் தமிழர்னு சொல்லிட்டு இருக்கிறவரே டெபாசிட் வாங்காமல் தெரிஞ்சிட்டு இருக்காரு. இதில் எங்கே தமிழனை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறது? அதனால் உங்களுக்கு மக்களை பிடிச்சிருந்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, அவ்வளோதான். இங்கே தனுஷ் வரலாமா கூடாதாங்கிற டிபேட்டே கிடையாது. தனுஷ் வரலாம், கொட்டாச்சி கூட வரலாம், இன்னும் யார் வேணாலும் இங்கே வரலாம். ஓட்டு போட தகுதி இருக்கிற யார் வேண்டுமானாலும் இங்கே அரசியலுக்கு வரலாம், யாரும் வரக்கூடாதுன்னெலாம் சொல்லுவதற்கு இல்லை. இப்போ நேற்று அவர் பேசுனதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. முக்கியமாக ஏன் ராயன் படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைக்கக்கூடாதா, நாங்கள்லாம் வாங்கக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதே வருடத்தில் நல்ல படங்கள் எல்லாம் வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் கொடுக்கல, ராயனுக்கு கொடுத்துட்டீங்களேன்னு கேள்வி கேட்பவர்கள் வட சென்னை, ராஞ்சனா, மரியான், புதுப்பேட்டை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் தேசிய விருது கிடைக்கணும்னு அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் கிடைக்கலையே, ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் யாருக்காவது கேட்டிங்களா? யாராவது கேட்டிங்களா? மரியான்லாம் ஒரு படமாங்க. வட சென்னையில் எவ்வளவு வன்முறை, எவ்வளவு கெட்ட வார்த்தை வட சென்னையில். அதை அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசுகிற கெட்ட வார்த்தைக்கெல்லாம் தேசிய விருது கொடுக்க முடியுமா? அப்புறம் புதுப்பேட்டை சொல்கிறாரு, புதுப்பேட்டையும் கூட வன்முறை தான், ஒரே ரத்த கலரி ரவுடிகளுடைய வாழ்க்கை. இதுக்கு நீங்கள் சிறந்த படம்னு எப்படி இதெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியும்? கர்ணன் சொன்னீங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. கர்ணனை போல் சிறந்த படம் கிடையாது தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் விருது கொடுக்கலன்னு யாராவது கேட்டிங்களான்னு கேட்குறாரு. யாராவது கேட்டிருந்தால் தான் அது தப்பு. ஸோ இது மாதிரி நேற்றைய ஸ்பீச்சில் நிறைய அவர்கிட்ட முரண்பாடுகள் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, ஏன் நாங்கள்லாம் வந்தால் நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்களா அப்படி தான் சொல்கிறாரு. அதிலெல்லாம் ஒன்றும் ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்தால் கட்டாயமாக நாங்களும் ஒத்துப்போம். இதில் சினிமாவில் அரசியலுக்கு நீங்கள் வர்றீங்களா, அது மக்கள் முடிவு பண்ண வேண்டியது. அதற்கான முன்னேற்பாடுகளையும் வேலைகளையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கட்டாயமாக இந்த போட்டியில் நீங்களும் ஓடலாம். அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்கும் இங்கே அதிகாரம் கிடையாது. ஆனால் வரும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க. நேற்று மேடையில் நான் பார்க்குறேன், கிட்டத்தட்ட வர்றவங்க எல்லாம் தனுஷ்காலில் விழுறாங்க. பெரிய பெரிய அம்மாலாம் விழுது. இது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு மைக்கை பிடிச்சி யாரும் காலில் விழாதீர்கள், நீங்கள் வாங்க, உங்களுக்கான அந்த உதவியை நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு கூட யாருமே சொல்லலை. வர்றவங்கெல்லாம் காலில் விழுறாங்க, அவர் எடுத்து தூக்கி நிறுத்துறாரு. என்னையா அது ஆரம்பமே இப்படி இருந்தது. நான் ஏற்கனவே நம்ம டயர் நக்கிகள் பல பேரை பார்த்துருக்கோம். அந்த கலாச்சாரமே மெல்ல மெல்ல இப்போ தான் ஒழிஞ்சிருக்கு. அடுத்து எடப்பாடி அவர்கள் காலத்தில் ஒழிஞ்சுது, அதுக்கப்புறம் இப்போ தான் ஒழிஞ்சிருக்குன்னு நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் வரும்போதே இப்படி பொத்துன்னு காலில் விழுறாங்க, அதை நீங்கள் தூக்கி விட்டுட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கீங்க. மைக்கில் கூட அதை அறிவிக்கலை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவறாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க. அதற்கப்புறம் இந்த உள்ளாட்சி தேர்தலிலேயே தனுஷ் போட்டியிட போவதாகலாம் பல தகவல்கள் இருக்குது. ஐ மீன் தனுஷ் கிடையாது, அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் போட்டியிட போகிறாங்க. இதற்கு பின்னணியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறாரு. தாவேக்காவுக்கு பெரும்பான்மை வாக்குகள் கிடைச்சி அவங்களும் பல ஊர்களில் மேயராகவோ சேர்மனாகவோ உட்காந்துட்டாங்கன்னா இன்னும் சிக்கல். அப்போ அந்த சினிமா ரசிகர்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு தனுஷ் போன்றவர்கள் உள்ளே வந்தாங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் நம்புவதற்கும் பல காரணங்கள் இருக்குது. அதுவும் கூட தவறில்லை. அரசியலில் வியூகங்கள் தானே எப்போவுமே. ஸோ அதனால் அவங்க ஒரு வியூகம் வகுக்கிறாங்க. ஆனால் இவர்களை நம்பி உங்கள் மேலே ஒரு இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை கெடுத்துக்காதீங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒருவேளை உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் படுதோல்வி அடைந்து உங்களுடைய கட்சியினர் எங்கேயுமே ஜெயிக்க முடியாத சூழ்நிலை வந்ததுன்னு வைங்களேன், கட்சின்னு கூட சொல்ல முடியாது, ரசிகர் மன்றம் சார்பாக நீங்கள் நிற்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி ஒரு தோல்வி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதற்கப்புறம் நீங்கள் பொது தேர்தலை கூட சந்திக்க முடியாது ஒரு கட்சி ஆரம்பிச்சு. ஸோ அதனால் ஆரம்பத்தில் எது சரி எது தவறுன்னெலாம் பார்த்துட்டு வாங்க. உங்களை வர வேண்டாம்னு நாங்கள் சொல்லவே இல்லை. உங்களுக்கான வேலைகளை நீங்கள் முடுக்கி விட்டுட்டீங்கிறத இன்ஸ்டாகிராமை பார்த்தா தெரியும். எப்படி ரூட்டுங்கிற ஒரு அமைப்பு விஜய் அவர்களுக்கான அந்த இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து வீடியோக்கள்லாம் பதிவிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்களோ, அந்த மாதிரி இன்றைக்கி தனுஷ் அவர்களின் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரேயாஸ் என்பவர் இந்த வேலைகளெல்லாம் பார்த்துட்ருக்காருன்னு நம்மளால் யூகிக்க முடியுது. இப்போ இன்ஸ்டாகிராமை திறந்தால் பல பெண்களும் குழந்தைகளும் தனுஷார் அரசியலுக்கு வரணும்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்தில் கண்ணை கட்டுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.